ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பட்டு சாரீ ப்ளவுஸை டிசைனர் ப்ளவுஸாக 5 நிமிஷத்தில் மாற்றலாம் அப்படின்றது இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்டோன் ஒட்ட போகிறீங்களோ அந்த டிசைனர் ஸ்டோன் உங்கள் விருப்பம். எல்லா இந்த துணி கடையில் இது கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன். அதே போல் ஃபேப்ரிக் க்ளூ, மற்ற கம் வாங்க போகாதீங்க. அதே போல் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கர் எதுக்குன்னா, நம்ம எந்த இடத்துல ஒட்ட போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறதுக்காக அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்ச் டேப்பால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு ஸ்டோனும் ஒட்ட போகிறேன் அப்படின்றதுக்காக இன்ச் டேப்பால் நான் அளவு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் பகுதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 3 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட நிறைய ஸ்டோன் இருந்ததுன்னா நீங்கள் அதோட பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் 2 இன்ச்சில் நீங்கள் வச்சுக்கலாம். என்கிட்ட 6 இருக்கிறதுனால நான் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி 3 இன்ச்சில் நல்லா மார்க் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ துணி கலர்லேயே மார்க்கர் எடுக்க போகாதீங்க, கொஞ்சம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ண உடனே உங்களோட டிசைனர் ஸ்டோனு இது பீகாக் ஷேப்லேயும் இருக்குது, அதே போல் ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது, இதேமாரி ஓவலில் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்டோனை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கலர் பார்த்திங்கன்னா வயலட் கோல்டு. ஏன்னா என்னோடய ப்ளவுஸே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் 3 வயலட் 3 கோல்டு எடுத்திருக்கேன். மூணுத்தையுமே நான் இந்த 6 எப்படி பண்ண போகிறேன்னா ஆல்டர்னேட்டிவாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல ஸ்டோன்ஸை வச்சுட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த லுக்கு ப்ளவுஸ்க்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த லுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதோடவே நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஃபேப்ரிக் க்ளூவை எடுத்து ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிகிட்டே போயிடுங்க. ஸோ என்னோடய நெக் பார்த்திங்கன்னா ரவுண்டும் கிடையாது, ஸ்கொயரும் கிடையாது. இந்த ஷேப் அது எந்த ஷேப்பில் இருக்கோ அதை சுற்றியே நான் அந்த 6 ஸ்டோனும் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோனை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு பின்னாடி இந்த ஃபேப்ரிக் க்ளூவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. நீங்கள் கையில் தடவணுன்ற அவசியம் தேவையில்ல. அந்த இதுவாலேயே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துல வைங்க. நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அந்த மாதிரியே வச்சு விடுங்க. அந்த இடத்துல வச்ச உடனே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறமாலாம் ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வச்ச உடனே நீட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ அது ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு, துணிக்கு நல்லா பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ அதே போல் என்ன பண்ணுங்கன்னா, எல்லா ஸ்டோனுமே 1 பை 1 எடுத்துகிட்டு நீங்கள் இதே போல் ஒட்டிகிட்டே வந்துடுங்க. ஸோ இந்த ஸ்டோனோட ப்ரைஸும் கூட பார்த்திங்கன்னா ரீசனபிள் தான். ரவுண்ட் ஷேப்புன்னு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். அது 5 ரூபாய்க்கு 2 தருவாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது ஒன்றே 10 ரூபா சொன்னாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்கெயின் பண்ணி கம்மி ரேட்டுக்கும் வாங்கிக்கலாம். ஹோல்சேல் மார்க்கெட்லலாம் இது கம்மி ரேட்டுக்கு தான் கிடைக்குது. அதே மாதிரி இந்த பெருசு இருக்குங்க இல்லைங்களா அந்த பேக்கில், ஸோ அங்கே அது பார்த்திங்கன்னா நான் மிஷினாலே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு க்ளூ தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்துல நடுவில் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் மிஷினால் கூட ஸ்டிச் பண்ணலாம். அதே போல் இந்த 2 லேயர் ஸ்டோனையும் அந்தமாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 5 நிமிஷம் கூட ஆகலை இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டி முடிக்க. ப்ளவுஸோட லுக்கே மாறி இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் இடம் கூட கேப் இல்லாமல் நீட்டாக இது இருக்குது பாருங்கள். இதுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் ஒரு 30 நிமிஷம் ஆச்சு இந்த ப்ளவுஸை நீங்கள் ஆற விடணும். அப்போ தான் அந்த கம் நல்லா பேஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஒட்டின உடனே போடலாம் முடியாது. எவ்வளோ நேரம் விடுறீங்களோ அவ்வளோ நேரமும் அது துணியோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஒரு சில வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க.